ஒரு தொழிலதிபரை மிரட்டி அறையில் அடைத்து வைத்த கும்பல் அவரை ஆபாச படம் எடுத்திருக்கிறது. அவரிடம் இருந்த பணத்தையும் பறித்து கொண்டு தப்ப முயன்ற அந்த கும்பலை பொதுமக்களே பிடித்து போலீசில் ஒப்படைத்திருக்கிறார்கள். பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன பார்க்கலாம். ஒரு பயங்கர மோசடியில் ஈடுபட்ட இந்த கும்பல்தான் தற்போது காவல்துறையிடம் சிக்கியுள்ளது. சினிமா காட்சிகளைப் போல் நடந்துள்ள இந்த சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது? வேலூர் மாவட்டம் ஆம்பூர் நூருல்லாப்பேட்டையில் வசித்து வருபவர் அப்துல் ரப் ஆரிஃப் தோல் மற்றும் காலணி ஏற்றுமதி தொழில் செய்து வருகிறார். கடந்த ஒரு வருடமாக இவரது தாயார் உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருக்கிறார். எனவே தனது தாயாரை கவனித்துக் கொள்ள செவிலியர் வேண்டும் என்று பலரிடமும் கூறி வந்தார். இதனை அடுத்து வாணியம்பாடி ஆசிரியர் நகர் பகுதியைச் சேர்ந்த ஆபிதா என்ற பெண்மணி அப்துல் ரப் ஆரிஃபை செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது செவிலியர் ஒருவர் இருப்பதாகவும் நேரில் வந்து அழைத்துச் செல்லுமாறும் கூறியுள்ளார். இதற்கிடையே கடந்த 16ஆம் தேதி பெங்களூருக்கு சென்றுவிட்டு ரயிலில் ஆம்பூர் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தார் அப்துல் ரப் ஆரிஃப். அப்போது மீண்டும் அவரது செல்போனில் தொடர்பு கொண்ட ஆபிதா செவிலியரை அழைத்துச் செல்லுமாறு கூறியதோடு தனது வீட்டின் முகவரியையும் கூறியுள்ளார். இதையடுத்து வாணியம்பாடி ரயில் நிலையத்தில் இறங்கிய அப்துல் ரப் ஆரிஃப் ஆட்டோ மூலம் அந்த வீட்டிற்கு சென்றுள்ளார். ஆனால் அதன் பிறகுதான் அந்த பயங்கரம் நடந்தது. அப்துல் ரப் ஆரிஃபை வீட்டிற்குள் அழைத்துச் சென்ற ஆபிதா ஒரு அறையில் அமர வைத்துள்ளார். திடீரென 5க்கும் மேற்பட்ட கும்பல் முகமுடி அணிந்தபடி அந்த அறைக்குள் நுழைந்துள்ளது. கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை காட்டி மிரட்டிய அந்த கும்பல் தொழிலதிபரின் ஆடைகளை களைந்து அவரை நிர்வாணமாக்கியுள்ளது. பிறகு அவருக்கு அருகில் ஒரு பெண்ணை நிறுத்தி செல்போனில் படம் பிடித்துள்ளது. அந்த படங்களை காட்டி தொழிலதிபரை மிரட்டிய கும்பல் பணம் கொடுக்காவிட்டால் அவற்றை சமூக வலைதளங்களில் வெளியிடப் போவதாக கூறியுள்ளது. கனவில் கூட நினைத்து பார்க்காத அளவிற்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த சம்பவத்தால் தொழிலதிபர் அப்துல் ரப் ஆரிஃப் அதிர்ச்சியில் உறைந்தார். பயந்து போன அவர் தன்னிடம் இருந்த 4000 ரூபாயை கொடுத்துள்ளார். மேலும் அவர் வைத்திருந்த 5 வங்கிகளின் ஏடிஎம் கார்டுகளை பறித்த கும்பல் அதன் இரகசிய எண்களையும் கத்தியை காட்டி மிரட்டி வாங்கியுள்ளது. பிறகு தொழிலதிபரை அறையில் பூட்டிய அந்த கும்பல் ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தி வாணியம்பாடி சிஎல் சாலையில் உள்ள ஒரு நகைக்கடையில் 2 லட்சம் ரூபாய்க்கான நகைகளை வாங்கியுள்ளது. தொடர்ந்து ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தி 1 லட்சம் ரூபாய் பணத்தையும் எடுத்துள்ளது. இதையடுத்து அறையில் பூட்டப்பட்டிருந்த தொழிலதிபரை இரவு 10 மணிக்கு அதே கும்பலைச் சேர்ந்த 2 பேர் பேருந்து நிலையத்தில் விட்டு வருவதாக ஆட்டோவில் அழைத்துச் சென்றுள்ளனர். காதர்பேட்டை என்ற இடத்தில் ஆட்டோ வந்தபோது தொழிலதிபர் அப்துல் ரப் ஆரிஃப் திடீரென கூச்சலிட்டுள்ளார். இதனை கேட்ட அப்பகுதி மக்கள் ஆட்டோவை நிறுத்தி விசாரணை செய்துள்ளனர். அப்போது ஆட்டோவில் இருந்த ஒருவன் தப்பி ஓட முயன்றுள்ளான். அவனை மடக்கி பிடித்த பொதுமக்கள் ஆட்டோவில் இருந்த தொழிலதிபரையும் மீட்டனர். கும்பலைச் சேர்ந்த 2 பேரையும் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அவர்களிடம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில்தான் அனைத்து உண்மைகளையும் ஒப்புக்கொண்டுள்ளார். I was traveling on Saturday, 16th March from Bangalore to Ambur. In between, I got in Vaanyambadi to take nurse and go to my home. And then all of a sudden, some people came over there. When I entered the premises in the road, then immediately they asked me to enter the house. The moment I entered inside the door, so many people came, about 10 to 11 people came and grabbed me and then kept me in the house for 6 to 7 hours. Later on, they demanded all the, they have taken all the wallet and check book, and then asking the password, which I have already given little, so they have withdrawn about 1 lakh rupees. Then again went to jewel shop to buy. So they have bought around 200,000. That's 2 lakh rupees jewels. Now we have already done the report to the police, and the police have doing a good job to get this culprits to justice. I hopefully expect the police will brought these culprits to justice very soon. இதையடுத்து அவர்கள் கொடுத்த தகவலின்படி நாகூரில் மறைந்திருந்த ஜெயினுலாபுதீன், வாணியம்பாடியைச் சேர்ந்த ஆபிதா, தாரா, கோவிந்தராஜ், சதாம், சாது
அஸ்லம், நதீம், மனோஜ்குமார், அசேன் உள்ளிட்ட 10 பேரையும் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள், 70,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். கைதான மோசடி கும்பலை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். தொழிலதிபரை அறையில் பூட்டி வைத்த கும்பல் அவரை மிரட்டி ஆபாச படம் எடுத்ததும், அந்த கும்பலை பொதுமக்கள் உதவியுடன் காவல்துறை பொறிவைத்து பிடித்ததும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்ரார் அகமது, நியூஸ் 7 தமிழ், வேலூர்.